ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். இது பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம், நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்திருக்கேன். நான் சின்ன சின்னதாக துருவிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு இதை எடுத்துக்கலாம். இதை லேசாக வதக்கி கொடுத்துக்கலாம், நம்ம வறுத்துக்கலாம். இது ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு தேவையில்லை. இப்போ இதே அளவுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம மண்டை வெல்லம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரியணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, இதுவே நமக்கு நல்லா கரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இல்லைன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா நான் ஒரு 4 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். நான் கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இது ஆறட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணியும் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் பால் சேர்த்தாச்சு. பால் நல்லா கொதிக்கணும். கொச்ச பேருக்கு நம்ம இதில் மாவு போட்டு கிண்டிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம 1 கப் அளவு அரிசி மாவுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணியோ பாலோ சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், 1 கப் அளவுக்கு நான் வறுக்காத அரிசி மாவு தான் சேர்க்குறேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இது இடியாப்ப மாவு இல்லை. இது நான் வறுக்கலை, எதுவும் பண்ணலை. இதில் அப்படியே நான் சேர்க்குறேன் நான். இப்போ பாருங்கள், சேர்த்துட்டு இதை நல்லா கலரி கொடுத்துடலாம். நம்ம மீடியம் சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம பிசைஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு கொடுக்கலாம். இப்போ மாவு போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு இது பாதி வெந்திருக்கணும், அது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு ஸ்டவ் ஆனில் வேண்டாம், ஏன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இறுக்கி போயிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இது இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. மாவு இந்த சாஃப்ட்டு இருக்கணும். இது கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்குது மாவு. இதில் எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம இதை பிசைஞ்சு கொடுக்கலாம். நல்லா பிசையணும் இந்த மாவு. அப்போ தான் நமக்கு விரிசல் எதுவும் விடாது. இதில் நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு நம்ம இப்போ சாப்பிங் போர்டு மேலே போட்டுக்கலாம். சாப்பிங் போர்டு இல்லைன்னா நீங்கள் தட்டில் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம இந்த மாவு சூடு ஆறதுக்குள்ளேயே நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். விரிசல் எதுவும் விடாது. இந்த மாதிரி நம்ம பிசையும் போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு ஒட்டாமல் வருது. அதனால தான் நம்ம சுடு தண்ணியும் நம்ம அதுக்கப்புறம் பாலும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு செய்கிறோம். அந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாவு எதுவும் விரிசல் இல்லாத நமக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போ இது நான் ஃபோல்டிங் கொழுக்கட்டை தான் பண்ணுறேன் நான். நமக்கு தேவையான மாவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அளவு நம்ம ஒரே மாதிரி இருக்கட்டும்ன்றதுனால நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் முதல்ல. இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு 6லேருந்து 7 உருண்டை ஆச்சு எனக்கு. இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த பாஸ்மெண்ட் ஷீட் இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் எண்ணெய் கவர் கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிடுங்க, எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், நான் இதில் தான் இப்போ ப்ரெஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் இதில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது அதிரசம் அழுத்துறது, அதில் தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் தட்டில் கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பூர்ணை ஓப்பன் பண்ணி வச்சதுனால இது நல்லா கெட்டியாகிட்டுருக்கு. நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ மேல் மாவை எடுத்துக்கலாம். வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண பிறகு நம்ம வந்து நடுவில் வந்து பூர்ணம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டீமர் எடுத்திருக்கேன். அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து ரைஸ் குக்கர் தான். இந்த ரைஸ் குக்கரில் தான் நான் வந்து இன்றைக்கி ஸ்டீம் பண்ண போகிறேன். இப்போ இது கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இதை வந்து இன்னொரு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பூர்ணத்தை வைக்க போகிறோம். தேங்காய் பூர்ணம் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நடுவில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்ட பிறகு நமக்கு சைட்லலாம் அன்ஈவனாக இருக்குது. நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து ஜோராக ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதனால அது வந்து அந்த பூர்ணம் வந்து வெளியே தெரியுது. அவ்வளோ ஜோராக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து லேசாக தான் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பீஸா கட்டர் வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நல்லா ஒரு கிண்ணம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூர்ணம் வந்து வெளியே வருதுன்னு உங்களுக்கு பயம்னாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, ஃபோர்க் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துலாம் எல்லா பக்கமும். இல்லை கை வச்சு கூட நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபோர்க் வச்சுருக்கேன். அதில் வந்து லேசாக ப்ரெஸ் பண்ணுறேன். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஒன்று செஞ்சிட்டோம். இது வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மோல்டில் செஞ்சு காமிக்கிறேன். அதாவது கொழுக்கட்டை அச்சு இருக்குது. அது வந்து சோமாசு ஷேப்பில் இருக்கும். அதில் செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா ரவுண்டாக மாவு வந்து அழுத்தி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாவு வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த சுற்றிலும் பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து பெரிய ரவுண்டாக செய்யணும். அதுக்கப்புறம் நடுவில் நம்ம வந்து பூர்ணம் வச்சுட்டு லேசாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். அழகாக நமக்கு வந்து இந்த கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், உள்ளே ஒரு பூர்ணம் வச்சுட்டு இது இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். ரொம்ப லேசாகவே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம், இல்லைனாக்கா நமக்கு வந்து அந்த வெல்லம் இது வந்து அப்படியே தெரியும். பாருங்கள், நான் வந்து ஜோராக ப்ரெஸ் பண்ணதுனால அந்த வெல்லம் எல்லாம் வெளியே தெரியுது எனக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போது இருக்கிறது எல்லாமே இதே மாதிரி செஞ்சு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்னொன்று கூட செய்கிறேன். இன்னொன்று வந்து இதுவும் வந்து நமக்கு வந்து அச்சி தான். இது வந்து மேலே வந்து டிசைன் இருக்கிற அச்சி. முதல்ல செஞ்சது வந்து பிளெயினில் செஞ்சோம். இப்போ வந்து பூ அச்சி இருக்குது. அதுக்கும் நம்ம வந்து இதே மாதிரி நடுவில் வந்து ஃபில்லிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு சைடில் இருக்கிற மாவெல்லாம் நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இது வந்து ஷேப் வந்திருக்கு. பாருங்கள், பூ ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்டீமரில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஸ்டீம் பண்ணிவிட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜோராக ப்ரெஸ் பண்ணதுனால நமக்கு அந்த வெல்லம் இதெல்லாம் வெளியே தெரியுது. நம்ம வந்து ஜோராக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, நிதானமாக தான் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த வெல்லம் எல்லாம் நமக்கு கவர் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 6லேருந்து 7 கொழுக்கட்டை ஆச்சு. இன்னும் ஆயினுக்கு கொழுக்கட்டை நான் வந்து வீடியோக்கோசரம் நான் எடுத்தேன். பாருங்கள், இப்போ வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஒன்று எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து செய்தோம் இன்றைக்கி. இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு விரிசல் ஓடுதுன்னா நீங்கள் வந்து பால் சேர்த்து செய்யுங்க. அதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா உருட்டணும் நமக்கு. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வரும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.